ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சில்லிங் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து நம்மளோட புது ஒரு பேய் வீடியோ. பழைய பேய் வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பழைய பில்டிங் ஒயிட் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஆச்சு. அந்த பில்டிங் தான் நாம இப்போ இருக்கோம். ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கி எல்லாமே வாங்கி இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ஏன் இவ்வளோ இதுனா, வெளியே வந்து ஒரு பெரிய வேப்ப மரம் ஒன்று இருக்குது. அது போக கோயிலெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பூக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும்னு பயமாக இருக்குது. இது நம்ம கேமராமேன் வந்து கேமராமோட அண்ணன் தான் கேமராமேனாக மாற்றிட்டேன் நான். ஏன்னா கொஞ்சம் பயமா இருந்தது, நான் 3 பேர்த்தை கூட்டிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து வீட்டுக்குள்ள போகலாம், உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்றதுன்னு அதுக்கப்புறம் முன்னாடி சொல்றேன். ஏன்னா சில ஆப்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். முன்னாடி வந்து நீட் ஆஃப் பண்ற பயமா இருக்கலாம். சில ஆப்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆப்ல வந்து யூஸ் ஆகும் வச்சிருக்கேன். நிறைய ஆப் வச்சிருக்கேன். ஸ்பிரிட் பாக்ஸ் ஆப் வச்சிருக்கேன். நிறைய ஆப் வச்சிருக்கேன். அதுக்காக ஒரு ஃபோன், அதுக்கப்புறம் நம்ம செகண்டரி ஃபோன் வச்சிருக்கேன். லைட் ஆஃப் வச்சிருக்கோம். அதாவது ஸ்பூக்கி வைப்ஸ்குள்ள போறோம். நம்ம ஸ்பூக்கி வைப்ஸ் அது கிச்சன். நீங்க ரூம்ல கிச்சன் பாத்ரூம். நீங்க மேலே உட்காந்து அதாவது இப்போ நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சில ஆப்லாம் நான் வச்சிருக்கேன். ஸ்பிரிட் பாக்ஸ்னு ஒரு ஆப் ஒன்று இருக்கு. நம்ம வந்து அதுக்குள்ள போயிடலாம். நம்ம ஆன் பண்ணிடலாம். இந்த ரூம்ல இருக்குங்களா? இதை வந்து நிறைய பேர் ரிவர்ஸ்ல ஸ்பீடா போகும். நம்ம கேட்கறதுல கரெக்டா இருக்கும். அது இந்த அப்படியே வேற மாத்து. இல்ல இது என்ன? இது இந்த வீட்டுல யூபி இந்த கனெக்ஷன் கரண்ட் கனெக்ஷனே இல்ல. மெயின் வந்து ஆஃப்ல தான் இருக்கு. பாருங்க, மெயின் வந்து ஆஃப்ல தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மா கம்மியாக லைட் ஆஃப் தான் இருக்கு. நாங்கள் கமிஷன் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் சும்மா அதை சவுண்ட் வந்து தட்டுன்னு சொன்னோம். அப்போ ஒரு சவுண்டு வரலாம். பயமா இருக்கடா. லைட் ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் அவ்வளோதான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அவ்வளோதான் இருக்கு. இப்போ நம்ம வந்து மேலேயும் ஒரு வீடு இருக்கு. அதாவது கீழே தனி வீடு, மேலே தனி வீடு அப்படி இருக்குது. லைட் இருக்குது, தண்ணி வருது. இந்த வீட்டு கனெக்ஷன் இல்லைன்னு தான் அவர் சொன்னார். ஆனால் எல்லா வீட்டுக்கும் லைட் ஃபேன் சவுண்ட் வருது. அப்ப போய் தண்ணி வருது. தண்ணி லைட் வச்சுட்டு பார்க்கலாம். தண்ணி வருது பாருங்க. இப்ப நம்ம வந்து உள்ள போலாம். எனக்கு ஒரு மாதிரி பக்கிட்டு இருக்கு. கீழே வந்து ஃபேன் தெரியாம எப்படி ஓடிச்சுனே தெரியல. மோதா போடுவாங்க காசு இல்லாம. A4 சீட்ல பிரிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா போர்டு பெருசா, அந்த காயின் மட்டுமே இருக்கு. அது காரணம் கேமராமேன் தான். இப்படி நம்ம வந்து உள்ள போலாம். கேமராமேன் இங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ரூம்
கையடி போட்டுருச்சு அவனுக்கு. யார் மொட்டை மணி போய் யாராவது இருக்குங்களா? பொறுமையா பொறுமையா மழை இருக்குடா மேல. அங்காடி இங்க யாருமே இல்லை. டேய் மாப்பிள்ள நம்ம ரொம்ப டேஞ்சரா போயிட்டு தான் நினைக்கிறேன். சரியா இருந்துருக்கலாம் கொஞ்சம். நானே வந்துட்டேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் ரோட்டில் வந்து யாருமே இல்லை. லிட்டரலி வந்து வீடு வந்து தனியாக தான் இருக்குது. பக்கத்துலேயும் எந்த வீடும் இல்லை. எங்கள் பக்கத்துலேயும் வந்து யாருமே இல்லை. எந்த பக்கமும் யாருமே இல்லை. ஃபுல்லாக வந்து மரம் தான் இருக்கும். வேறு எதுவுமே இங்கே வந்து இல்லை. இங்கேயுமே எல்லா பக்கமும் வந்து அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பயமாகவே தான் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம தனியாக ஒரு வீடு நம்ம அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த வீடு 1 வருஷம் தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கட்டி புது வீடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பல பாக்குறதுக்கு அந்த மாதிரி இல்ல. சம் எக்ஸிகியூட்டிவ்ஸ் முன்னாடி இருக்கிறவங்க ரைட் போயிடுச்சுடா. லைட் இருக்குடா. முன்னாடி இருக்கிறவங்க வந்துட்டு சம்திங் ஏதோ அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க இட் சீம்ஸ். அதனால அவங்களுக்கு எங்களுக்கு வீடு செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி நாங்க விசாரிச்சோம். இருந்து கேட்டு 2-3 பேர்கிட்ட கேட்டிருந்தோம். சரி இந்த வீடு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படிங்கிற அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தோம். ஆனா வந்து இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். ஆனா கீழே வந்து ஃபேன் இல்ல அதாவது இந்த வீடு கட்டி 1 வருஷம் ஆச்சு. வீடு கட்டி 1 வருஷம் ஆச்சு. ஒரு 4 months கிட்ட இருந்தாங்க. ஸோ ஒரு லேடி பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ சம் மிஸ்பிஹேவ்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு தோணி இருக்கு. ஸோ மனசுக்கு எதுவும் சரியா படாத மாதிரி அவங்க கால் கிட்ட ஏதோ உருவ நிற்கிற மாதிரி அப்படிலாம் தோணுனால அவங்க சரி நம்ம இட் சீம்ஸ் ஏதாச்சும் பண்ணலாம், நாங்கள் சும்மா ஏதாச்சும் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதோ சொல்லி அதனால அவங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் சரி எதுக்கும் அவங்க வீடு காலி பண்ணி 1 வருஷம் கிட்ட ஆச்சு. சின்ன கனெக்ஷன். இந்த வீடு கட்டி 1 வருஷம் ஆகலை. வீடு வந்து ரொம்ப வருஷம் கட்டி இருக்கு. ஒயிட் வாஷ் பண்ணி புதுசாக மாற்றி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோமே தவிர வீடு வந்து ஒயிட் வாஷ்லாம் பண்ணி அந்த 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு போனாங்க. சின்ன திருத்தாத அவங்க வந்து வீடு கட்டி 1 வருஷம் ஆகுதுன்னு சொன்னால் ஆனால் அவங்க வந்து வீடு கட்டி 9 வருஷம் ஆச்சு. அவங்க அந்த பெயிண்ட்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் இந்த ஒயிட் வாஷ்லாம் அடிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் அங்கே உள்ள எங்களாலே காட்ட முடிஞ்சது. சரி நம்ம ஏதாச்சும் ஒரு பார்க்கலாமே, ரொம்ப நாள் வீடு பூட்டி தானே இருக்கு, ஏதாச்சும் கிடைக்குதா? இட் சீம்ஸ் நம்ம சிம்பிளி சேரத்தில் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொல்றது தேவையில்லை. அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் இது அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதனால நிறைய வீடியோஸ் அவர் பண்ணியிருக்காரு. நாங்க அந்த அளவுக்கு பண்ணதில்லை. இதான் எங்களோட எத்தனாவது வீடியோ? செகண்ட் வீடியோ. இது நம்மளோட பேயோட வீடியோ. அதாவது பேயோட வீடியோ ஜின்னு எது இருந்தாலும் நம்மளுக்கு கண்ணில் படலாம். வாய்ப்புகள் உண்டு, வாய்ப்புகள் இல்லை, அது நம்ம கையில இல்லை. எது கிடைக்குதோ பார்ப்போம். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மாதிரி இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஏதாச்சும் கிடைச்சதுன்னா இல்லை நம்மளுக்கு கெட்ட ஜின்னா இருந்துச்சுன்னா அதை இங்கிருந்து வெளியில கொண்டு போறதுக்கான வேலைகளை நம்ம பார்ப்போம். நல்ல ஜின்னுகளா இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கான வழிகள் உண்டு, பார்ப்போம். கீழே வீடியோ பண்ணியிருந்தோம். அதாவது கீழே ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு, அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு. கீழே இருந்து மேலே வந்தோம். நம்ம மேலே வந்ததுக்கு அப்புறம் சரி உள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மரம் கிளை உடஞ்ச சவுண்டா என்னன்னு தெரியல. ஏன் இப்படி எனக்குன்னு தெரியலடா. இந்த லைட் அடிக்க மேலே அப்புறம் வந்து கீழே போகலாம். மேலே வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் வருது. நம்ம கீழே போய் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து பார்த்துட்டு நம்ம முடிச்சு கிளம்பலாம். வாங்க போகலாம். நம்ம ஒன்னா போகலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? வீட்டுக்கு, பேய் வீட்டுக்கு. பயந்துட்டேன் நான் பார்த்து. அதனால நம்ம இதை யூஸ் பண்ணாம கூட போலாம். நம்மளுக்கு ஒரிஜினல் லோகோட வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணலாம்னு நினைச்சோம். சோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமா என்னன்னு தெரியல. பட்ஜெட் இஷ்யூ அது எப்பவுமே நம்ம கேட்டா நம்ம நிறைய பட்ஜெட் இஷ்யூ பண்ணுறது. ஓகே நம்ம வந்து ஆப் நம்ம வந்து நிறைய ஆப் வச்சிருக்கோம். அந்த ஆப்ல நம்ம பண்ணலாம். கேமராமேன் இங்க வாங்குவோம். இப்போ வந்து இது ஒரு ஓஜா போர்டு நான் ஒரு ஆப் வச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே இந்த சைடில் காமிக்கும். ஆனால் நான் உங்களுக்கு அதே இருக்குது. அப்படியே அந்த ஓஜா போர்டு ட்ரை பண்ணு.
இந்த சோஜா போர்டு வந்து நம்ம எடுத்துட்டோம். இங்க யாராவது இருக்கீங்களா? இது எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இது என் மூஞ்சே கம்மி, இந்த ரெக்கார்டிங் சைடில் வரும். பஸ் நம்ம வந்து இதை நான் ஆன் பண்ணிட்டேன். எப்படி இருப்பாங்க? இங்கே யாராவது இருக்கீங்களா? இது ஒர்க் ஆக மாட்டேங்குதா இல்லை இது எப்படி தெரியல. ஐசி வேண்டாம், இந்த போர்டு இது. நான் இன்னொன்று வச்சுருக்கேன், இந்த கோஸ் இது வந்து இப்படி வந்து இங்கே பேர் ஏடாக இங்கே பேர் ஏடாக இருந்தால் அதை காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு காட்ட மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பேர் ஏடாக இருந்தால் காமிக்கும். உங்களுக்கு சைடில் வந்துகிட்டே இருக்கு. நம்ம எதுக்கோ ஒரு இந்த லைட்டு எடுத்துப்போம், கேமரா இது கையில், இந்த ஃபோனை கையில் வச்சுக்கோங்க, எடுத்துக்கலாம். இது அதை எடுத்துக்கோங்க. யாருமே பேனிக் ஆகாதீங்க, யாருமே பேனிக் ஆகாதீங்க. நானே பார்க்குறேன் கூட இருக்கிற மாதிரி தெரியும். பாருடா, அந்த குச்சி பக்கத்துல பாருடா, இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க. போதுடா டே போலாம்டா, டே போலாம்டா. நகருது பாருடா, போதுடா டே போலாம்டா. நகருது பாரு, நகருதுடா. டே போலாம்டா, டே போதும், நிறுத்து ஆஃப் பண்ணு. மணி 11 ஆயிடுச்சு. நம்ம எவனுமே ஒழுக்கம் இல்ல, தொழுகிறது இல்ல, துவா கிவா எதுவும் அடிச்சிடும். நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. பேய் வேண்டார் வந்து நான் உங்களுக்கு காட்டுறாங்க. ஒரு பொண்ணோட இது மூஞ்சி தெரிஞ்சது. ஒன்றும் விளையாட்டுலாம் விஷயம் கிடையாது. நாங்க யாரும் அவ்வளவு ஒழுக்க மயிரெல்லாம் இல்ல கிடையாது யாருமே. ஏன்னா வந்து அடிச்சுதான் செம்ம பேடு. சிம்பிளி சார் பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணுறது இல்லை. அதனால நம்ம வந்து நம்ம சீக்கிரம் அடிக்கிறது நம்மளுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து சும்மா ஒரு ஜாலியாக பண்ணால் வந்தோம். பட் இது வந்து ஒரு சரியான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேன் சவுண்டாக இருக்கட்டும். நான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன், அது நீங்கள் எப்படி திரும்ப பண்ணுங்க. ஒரு பொண்ணோட மூஞ்சி எனக்கு தெரிஞ்சுதுங்க. அது வந்து லிட்டரலி எங்களால் வந்து அது பேசக்கூட முடியல. இது வந்து அது இதுக்கும் வந்து இது கொஞ்சம் ஏரியா மெயின் ரோடு தான் வரும். ஒரு கார்லாம் போகுது, எல்லாமே சவுண்ட் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் பேக்கரிலாம் இருக்குது, நிறைய இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நம்மளே சிம்பிள் சார் எப்படி நடக்கும் அதெல்லாம். அவங்களாம் வந்து ஒரு ஃபன் வேறு நம்ம வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்கள் பெரிய வீடியோஸ் சப்போஸ் பெரிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சி நிறைய பெரிய வீடியோ வேணும்னா கூட நான் என்னோட கேமராமேன் இருக்கா, அவங்க அண்ணன் இருக்காங்க, அவங்களாம் பார்த்துருப்பீங்க. அவங்க அண்ணன் இருக்கா, நாங்களாம் வரோம். ஆனால் நாங்கள் நிறையா அந்த ப்ரொஃபஷனல்ஸோட நம்ம எதுவும் தப்பு பண்ணாமல் இருந்தால் நம்ம ஒரு மாதம் நம்ம வந்து கிம்பரை கழிக்கலாம். எனக்கு ஆரம்பி முடிஞ்சு போச்சுனால நம்ம வந்து புது வீடியோட உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமோட பெரிய வீடியோ நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த ஸ்கூல் ஒன்று இருக்குது அப்படின்னு. எங்களுக்கு இது வந்து ரீச் பண்ணுறதே எங்களுக்கு வந்து சும்மா ஒருத்தன் எங்களுக்கு இதை ரீச் பண்ணுறதே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா ஓனர் கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த வீடு வேற அதாவது எங்கள் அண்ணன் பிளான்லே இல்லை, அவெல்லாம் பிளான்லே இல்லை. நான் 2 பேர் தான் போகலான்னு இருந்தோம். ஆனால் எனக்கு அள்ளு விட்டுருச்சு இந்த ஃபஸ்ட்டு வீடு பார்க்கும்போது. அதனால தான் வந்து அவனையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன்.
இந்த வீடு வந்து போகியத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க, பார்ப்போம். அது வேணா பார்த்து நம்ம வேணா ஒரு பெரிய ஒரு ரொம்ப டயர் பார்ப்போம். இது சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாய் கேஸ் முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பாய் கேஸ், until then, bye from me, Afil, and இவன் வந்து ஃபைசான். பாய் ஃப்ரம் அஃபல் சினிமாஸ்.